வெல்கம் பேக் டு டமி காமிக்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம சேனலில் ஆரர் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதாவது சிம்சானோட ஆரர் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. இப்போ ஒரு சிம்சானோட ஆரர் வீடியோ எபிசோடாக வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே தமிழ்லேயே வந்து நிறைய பேர் பார்த்துட்டா உள்ள வந்திருப்பீங்களே. இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் நான் பார்த்துட்டேன் ப்ரோ அப்படின்னா வந்து தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தது தான் நானும் சொல்ல போகிறேன். அதனால் வந்து அது உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைமாக தான் இருக்கும். பார்க்காதவங்க அந்த மாதிரி வீடியோ பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கிலே பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா தனியாக பேசின்னு இருக்காரு. ஒரு பொம்மையை வச்சுக்கின்னு, பப்பட் பொம்மையை வச்சுன்னு தனியாக கண்ணாடி முன்னால் வச்சுன்னு பேசின்னு இருக்காரு. நம்ம இப்போ டிராஃபிக் சிக்னலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை கிட்ட பேசின்னு இருக்காரு. அந்த பொம்மையை வாயை வச்சு பேசக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காரு நம்ம பிரின்சிபல். அப்போ பார்த்தீங்கன்னா பசங்களாம் வந்துடுறாங்க. சிம்சானோட கேங் வந்து நம்ம சார்கிட்ட என்ன சார் பண்ணிக்கிங்க சொல்கிறாங்க. அப்போ சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அவர் என்ன பண்ணிருக்காருன்றத. அந்த பொம்மையை பற்றி அவர் அப்புறம் சொல்கிறார். இந்த பப்பட்டை வந்து நான் நம்ம ஸ்டோர் ரூமில் தேர்ந்தெடுக்கும் போது வந்து கிடச்சிது. ஏன்னாச்சும் உங்களுக்கு பண்ணி காட்டலாம் சொல்லிட்டு நான் பார்க்கும்போது இந்த பொம்மை எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பொம்மையை வச்சு யூஸ் பண்ணுறவங்க பசங்க முன்னால் ஃபேமஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனுவல் பாக்ஸில் போட்டுருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சொல்கிறாரு. இதை கேட்டனால தான் பிரின்சிபலும் அந்த பொம்மையை தேடின்னு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல போடுறாரு பிரின்சிபல். அப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா நம்ம சிம்சான் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக வரான். அப்போ கசாமா வந்து மேனுவல் பேப்பர் எடுத்து படித்து பார்க்குறான். மேனுவலில் அவர் சொன்ன மாதிரியே தான் போட்டு இருக்கு. அப்போ எல்லா பசங்களும் கேட்குறாங்க சார் அப்போ ட்ரை பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம சாருக்கும் அதாவது நம்ம பிரின்சிபலுக்கும் வந்து சரி பசங்களுக்கு இதை ட்ரை பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சாருமே சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் வராரு. அப்போ அவர் ட்ரை பண்ணுறதுக்காக அந்த பொம்மையில் இருக்க எல்லாத்தையும் பூச்சி திருவி பார்க்குறாரு. பட் எதுவுமே அசைஞ்ச மாதிரி கிடையாது. பொம்மையால தலைவெல்லாம் திருவுறாரு நம்ம பிரின்சிபல். பட் எதுவுமே அதில் மாற்றங்கள் இருக்க மாட்டேங்குது. அப்படியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் செக் பண்ணி பார்க்குறாரு. பிரின்சிபலுக்கு எதுவுமே புரியல. இதை எப்படி யூஸ் பண்ணுன்றது பிரின்சிபலுக்கு தெரியல. இதனால பசங்க எல்லாருமே வந்து நம்ம பிரின்சிபலை கலாய்க்கிறாங்க. பட் பிரின்சிபல் என்ன இருந்தாலும் வச்சு அவரே பேசுற மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. பட் பசங்க எல்லாமே கலாய்க்கிறாங்க. இந்த டைம்ல வந்து நம்ம சிம்சான் சொல்றான் இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, நானே பப்பட்லாம் நிறைய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்சான் சொல்றான். என்னதான் சிம்சான் பண்றான் பார்த்தீங்கன்னா நம்ம மசாவோட பின்னால் போயிட்டு கொத்துறான், மசாவை நவுறான். இதுவும் ஒரு வகை பப்பட்டுறேனே, நான் பண்ணுறத இன்னொருத்தன் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்சான் சொல்லினே கலாச்சின்னு இருக்கான். அந்த தருணத்தில் எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. சிம்சானா கேங் போயிடுது. நம்ம பிரின்சிபலை விட்டு எல்லாம் போயிடுறாங்க. இவங்க இப்படிலாம் சொல்லிட்டு வந்து அவங்க யாருமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பிரின்சிபல் வந்து கண்ணாடி முன்னால் பார்த்துன்னு ரொம்ப சோகமாக வர்றாரு. இது வேற ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. நாளைக்கு வேற நம்ம பசங்களுக்கு ஒரு ஷோ பண்ணுறோம் சொல்லியிருக்கோம். அதனால வந்து நம்ம எத்தனை பேர் பசங்க முன்னால் அசிங்கப்பட போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் ரொம்பவே பயத்தில் இருக்காரு. சரி அப்புறம் திருப்பி அந்த மேனுவலை படிச்சு பாருறாரு. மேனுவல் ஃபஸ்ட்டு திருப்பி அந்த பொம்மையை ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையோட கண்ணு வந்து நம்ம பிரின்சிபலை பார்க்குது. பட் பிரின்சிபல் அப்போ நோட் பண்ணலை. அதுக்கப்புறமா பிரின்சிபல் என்ன பண்ணுறாருன்னா திருப்பி ட்ரை பண்ணி பார்க்குறாரு. பட் அது வந்து ஃபெயிலியரில் தான் போய் முடியுது. திருப்பியும் ட்ரை பண்ணுறாரு, ஃபெயிலியர் ஆகுது. இதுக்கப்புறம் பிரின்சிபல் வந்து மன உடஞ்சி போயிடுறாரு. சரி அப்போ நம்மளால் இந்த பொம்மையை உருவாக்க முடியாது, நாளைக்கு நடக்கிறது வந்து கடவுள் கெட்டுறாருன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை திருப்பி டப்பாவில் வச்சுட்டு பிரின்சிபல் வீட்டுக்கு போயிடுறாரு. மறுநாள் நடக்குது. மறுநாள் வந்து எல்லா பசங்களுமே எக்ஸைட் ஆகிறாங்க. மேமுங்களும் எக்ஸைட் ஆகிறாங்க. நம்ம சார் ஏதோ புதுசாக பண்ண போகிறாரு சொல்லிட்டு. மாசாக்கா மேடம் வந்து இதோ பிரின்சிபல் சார் உங்களுக்காக வந்து வித்தை காட்ட போகிறாரு சொல்லிட்டு வந்து சொல்ல நம்ம பிரின்சிபல் சார் அந்த பொம்மையை பார்த்துன்னே இருக்காரு. இந்த பொம்மை நம்மளுக்கு வந்து கரெக்டாக பண்ணுவோமான்ட்டே தெரியல அப்படி சொல்லிட்டு இருக்காரு. சரி அந்த பொம்மையை வச்சு அவரும் பம்பர் ஷோ ஆரம்பிக்கிறாரு. பட் அந்த ஷோ யாரும் எதிர்பார்க்காத மாதிரி தான் போயின்னு இருக்கு. பசங்க யாருக்குமே அந்த ஷோவை பிடிக்கவே இல்லை. பிரின்சிபல் சார் பண்ணுறது அவருக்கே எது மொக்கையாக இருக்குது. அவர் பண்ண அந்த பொம்மையும் அவரு மாட்டேங்குது, எதுவுமே பண்ண மாட்டேங்குது. எல்லாருக்கும் மூஞ்சுமே சோகமாக மாறுது. யாருக்குமே பிடிக்கவே இல்லை. எல்லாமே மோசமாக வந்து பார்த்துன்னு இருக்காங்க நம்ம பிரின்சிபல் சாரை. பிரின்சிபல் சார் ஷாக்காகி இருக்கும்போதே அந்த பொம்மை பிரின்சிபல் சாரை பார்த்து பேசுது. என்னடா கதை சொல்கிற, கதை தண்டமாக இருக்குது, நான் சொல்கிறேன் பாரு கதை சொல்லிட்டு அந்த பொம்மை சொல்லுது. இதை கேட்டோன்னே பிரின்சிபல் சார் ஷாக் ஆகிடுறாரு. அந்த மேனுவலில் போட்டிருந்த மாரி ஒருவேளை நம்ம இந்த பொம்மையை மாஸ்டர் பண்ணிட்டோமோ, ஆனால் இந்த பொம்மை நம்ம பயங்கரமாக யூஸ் பண்ணுறோமோ சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சார் நினைக்கிறாரு. பட் அது இல்லைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா அந்த பொம்மை நம்ம பிரின்சிபல் சார் கூட செம்மையாக பேசுது. பசங்க எல்லாமே சிரிக்கிறாங்க. பிரின்சிபல் சாரை மூக்க உடச்சினுக்கு. பிரின்சிபல் சாருக்கு படிப்படியாக கொஞ்சமாக டவுட் வருது. நம்ம எதுவுமே பண்ணாமல் அந்த பொம்மை எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுது சொல்லிட்டு பிரின்சிபல் சார் டவுட்லேயே இருக்காரு. அப்போ அந்த பொம்மையும் பயங்கரமாக வந்து அவர் கூட பேசின்னு இருக்குது. பசங்க எல்லாருக்குமே பிரின்சிபல் சார் ஷோ ரொம்ப பிடிச்சே போயிடுது. எல்லாருமே எல்லாம் கத்தின்னு ஜாலியாக இருக்காங்க. பட் பிரின்சிபல் சாரை கடைசி கட்டத்தில் அந்த பொம்மை வந்து டான்ஸ் ஆட வைக்குது. அதுக்கப்புறமா பிரின்சிபல் சார் ஃபுல்லாக டவுட்டே படுறாரு. நம்ம டான்ஸ் ஆடவே நினைக்கல, பட் எப்படி டான்ஸ் ஆடுறது சொல்லிட்டு பிரின்சிபல் சார் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அந்த ஷோ முடிஞ்சோடனே பிரின்சிபல் சார் வந்து அந்த பொம்மையை பார்த்து நான் இதை மாஸ்டர் பண்ணிட்டேன் போல அப்படி சொல்ல அந்த பொம்மை
அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சாரை பார்த்து பேசுது. பிரின்சிபல் சார் மட்டும் இல்லை, ஒத்துமொட்ட ஆடியன்ஸுமே ஷாக் ஆகிறோம். என்னது இந்த பொம்மை பேசுதுடா அப்படிங்கிற மாரி நம்ம எல்லாமே ஷாக் ஆக அந்த பொம்மை பொடிமா நடந்து போய் அந்த டப்பாலேயே போய் உக்காஞ்சிக்குது. இதை நம்ம சிம்சன் அந்த ஸ்க்ரீன் வெளியேருந்து பார்த்துறான். பார்த்துட்டு சார் சூப்பராக பண்ணிங்க சார் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் பேய் அரைஞ்சி போய் நம்ம பிரின்சிபல் இருக்கார். பேய் அரைஞ்சி போயில, பேய் தான் உண்மையிலே அரைஞ்சே போயிருக்கு. ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆரர் எபிசோட் வந்து நிறைய பேர் ரொம்ப பார்த்துருக்கலாம். இது ரொம்ப ஃபேமஸான ஆரர் எபிசோட். எனக்கு இந்த எபிசோட் பற்றி கொஞ்சம் பேசணும் ஆசை இருந்தால் நல்லா பேசினேன். இதுக்கப்புறமா ஏகப்பட்ட ஆரர் எபிசோட் சிம்சனை பற்றி கண்டிப்பாக பேசலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, டாட்டா, பாய், see you.